ரன் பர்ன் பட்டிமன்றத்தில் நடுவர் திரு ராஜாவின் தொடக்க உரை சென்ற வார தொடர்ச்சி. எல்லாமே இந்த ஊர்ல அழகுன்றாங்க. 7 பேர் தான் நம்மள மந்திரி. ஊர்ல எல்லாருமே மந்திரி, வேலை மட்டும் நடக்க மாட்டேங்குது. நல்ல ஜனநாயகம் இருக்குன்றாங்க. அப்புறம் எந்த ஊரோடையும் சண்டைக்கு போறது இல்லைன்றாங்க. இராணுவத்துக்கு செலவு இல்லைன்றாங்க. ஏறக்குறைய 200 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயின் போகுது. ஊரை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. மஞ்சளா ஒரு பூ எங்க பார்த்தாலும் பூத்து இருக்கு. சங்கர் மட்டும் பார்த்தாருன்னா அடுத்த ஷூட்டிங் இங்கே தான் வைப்பார். அதனால ரொம்ப அழகான பகுதிங்க. கடவுள் என்னவோ தன்னுடைய படைப்பில் ஒரு சில இடங்களில் சில உன்னதங்களை படைத்து விடுகிறார். அந்த மாதிரி உன்னதமான நாடு என்றால் சுவிட்சர்லாந்து தான் எனக்கு தெரிய. நாங்க எந்திரிச்சா பொங்கல், உட்காந்தா இட்லின்னு சாப்பிட்டு பழகிட்டோமா. நம்ம ஊர்ல கொஞ்சம் சிரமமா இருந்தது. ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த அனுபவம். இந்த பனியை பார்ப்பது என்பது, பனி விழும் மலர்வனம்னு பாட்டில் தானே கேட்டோம். பனி விழும் மலர்வனத்தை பார்த்ததே இல்லையே, கற்பனையில் தான் பார்த்தோம். ஆனால் கண்ணெதிரே காணுகிற ஒரு அருமையான அற்புத தேசம் இந்த சுவிட்சர்லாந்தில். சினிமாவை பற்றி ஒரு பட்டிமன்றம்னு கல்யாண மாலை விரும்பி இருக்கிறது. கொஞ்சம் முன்னாடி ஒரு பாடல், ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல்னு ஒரு பாட்டுக்கு பசங்க ஆடினாங்க. அதில் கண்ணனா சுவிட்சர்லாந்து பையன்தான் வந்தான்னு நினைக்கிறேன், இல்லையா? எந்த ஊர்லேயும் கண்ணை இவ்வளவு சிவப்பாக இருந்தது இல்லையா? இந்த ஊருக்கு வந்தால் கண்ணம் கூட கலர் ஆயிடுவான் போல. அந்த பிள்ளைய நான் ரொம்ப நல்லா கவனித்தேன். கடைசியாக ஒரு அபிநயம் பிடிச்சான். குழல் ஊதுற மாதிரி இப்படி வரல, எனக்கு அது வைக்கவும் வரமாட்டேங்குது. அவன் அவ்வளோ அழகாக பண்ணான். இங்கே வந்த பிறகு பண்பாடு, கலை, கலாச்சாரத்தை விடாமல் வைத்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களை பார்க்கும்போது அடுத்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, அடுத்த நாட்டவருக்கும் நம் தேசத்து பண்பாட்டை சொல்லித் தருகிற உங்களுக்கு கூடுதலான வாழ்த்துக்களும் பாராட்டுக்கள். இதுல சினிமாவை பற்றி ஒரு தலைப்பு. திரைப்படங்களால் தமிழ் சமூகம் பெற்றது அதிகமா, இழந்தது அதிகமா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. சினிமாவை பார்க்காம யாரும் இருக்க முடியாது. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விசேஷ நாட்களில் சினிமாவுக்கு போவோம். அப்போதான் மதுரையை சுற்றி ஏகப்பட்ட சினிமா தியேட்டர் இருந்தது. தர டிக்கெட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா சில இடங்களில் மண் போட்டிருப்பாங்க, அப்புறம் சில இடத்துல சிமெண்ட் போட்டிருப்பாங்க. 40 பைசா அந்த காலத்தில் நான் பார்த்தது. 4 40 பைசா. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கனவான்கள் உங்களை மாதிரி பெரியவங்க உட்கார்றது. மொட்டை பெஞ்சாக இருக்கும், சாய முடியாது, சாஞ்சிங்கன்னா விழுந்துருவீங்க. அதுக்கு 70 பைசா. 90 பைசா கொடுத்தீங்கன்னா அல்லது 1 ரூபா கொடுத்தீங்கன்னா சேரு, முதுகு சாயறதுக்கு ஒரு வசதி இருக்கும், கட்டை. இதில் உட்காந்து நாங்கள் எம்ஜிஆரையும் ஜெமினி கணேசனையும் சிவாஜியையும் ரசிச்சிருக்கிறோம். இதுலேயே ரொம்ப நல்ல சீட்டு எதுனா தர டிக்கெட்டு தான். ஏன்னு சொல்லுங்க? மற்றவெல்லாம் உட்காந்தே தான் இருக்கணும். தர டிக்கெட்டுக்காரன் அப்படி விலைக்கிட்டு மல்லாந்துருவான். அப்படியே சாஞ்சிட்டான்னா படுத்துக்கிட்டே படம் பார்ப்பான். இடையில உறங்கிடுவான், இன்டர்வெல்ல முறுக்கு தின்னுவான், திரும்பவும் படம் பார்ப்பான். அந்த வசதி. இப்போ வீட்டில் டிவி பார்க்குறோம்ல படுத்துக்கிட்டே, இதை ஆரம்பித்து வச்சவங்க தர டிக்கெட்டில் படம் பார்த்தவங்க. வீட்டில் வீட்டம்மாவோட சண்டை போட்டு போனவன் பூரா அங்கே போய் படுத்துருவான். முத காட்சியும் பார்ப்பான், 2வது காட்சியும் பார்ப்பான். இந்த மாதிரி ஒரு சினிமா இருந்த காலம் அது. திரைப்படங்களை பார்க்காதவர்கள் தமிழர்கள் நம்ம ஊரில் இருக்கவே முடியாது. ஏறக்குறைய ரொம்ப காலமாக சினிமாவோடு நாம் வளர்ந்திருக்கிறோம். 1930களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் பேசும் படம் வந்தது. அலமாரா அப்படின்னு இந்தியாவிலேயே முதல் பேசும் படம். இங்கே நம்ம ஊரில் ஹரிச்சந்திரான்னு நினைக்கிறேன், ராஜா ஹரிச்சந்திரா, அதுதான் நம்ம ஊரில் வந்த முதல் பேசும் படம். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சினிமா வந்த வரலாறு இருக்கு பாருங்க, அதுவே தனியான வரலாறு. அந்த காலத்தில் பிரகாஷ்னு ஒருத்தர், அவர் போய் வெளிநாட்டில் இப்போ இந்த லண்டன்லாம் வந்து சினிமா எடுக்கிறத பற்றி படிச்சுட்டு வந்து முதல்ல ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்காக மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்து மீனாட்சி கல்யாணம்னு ஒரு சினிமா எடுத்தார். மீனாட்சி கல்யாணத்தில் ஒரு ரொம்ப வேடிக்கை நடந்தது. என்னன்னா, அந்த காலத்தில் கூத்து நாடகமெல்லாம் இருக்கும். நாடகத்தில் கூட பெண்கள் போய் நடிப்பதை சமூகம் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால நிறைய பேர் ஆண்கள் தான் பெண் வேஷம் போடுவாங்க. டிகேஎஸ் பிரதர்ஸ்ல இருந்து சிவாஜி கணேசன் கூட ஆரம்ப காலத்தில் பெண் வேஷம் போட்டு நடிச்சிருக்கிறார்.
பெண்கள் வந்து பொது இடங்களில் ஆண்களை தொட்டு பேசுவதை கூட அன்றைய சமூகம் அங்கீகரிக்கவில்லை. இந்த நிலைமையில் ஒருத்தர் கேமராவை தூக்கிட்டு படம் எடுக்கிறேன்னு வந்தார்னா, மதுரை எங்கள் ஊர், ஒரு ஆள் மீனாட்சியா நடிக்க ஒத்துக்கல, தமிழ்நாட்டிலே யாரும் ஒத்துக்கல. கடைசியாக அவர் என்ன பண்ணார்னா, ஆங்கிலோ இந்தியர்களுக்கு மீனாட்சி வேஷம் போட்டார். ஆங்கிலோ இந்திய பெண்களுக்கு அவங்க என்ன கலராக இருப்பாங்க, இப்போ வந்து கிருஷ்ண மாதிரி இருப்பாங்க. ஏன்னா மீனாட்சிக்கு நேரம் கருப்பு. அந்த ஆளுக்கு கொண்டு போய் வச்சு படம் எடுத்தால் எங்கள் ஊர் மதுரைக்காரங்க எதுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க. ஒரு கேமராவை தூக்கிட்டு போயிருக்காரு, படம் எடுக்கக்கூடாதுன்ட்டான். எடுக்கக்கூடாதுன்னு மறியல் பண்ணியிருக்காங்க. பல பிரச்சனைக்கு மத்தியில் இவர் கேமராவை சரியாக எடுக்காமல் படம் எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்த்துருக்கிறாரு. எல்லாத்துலேயும் தலை தெரியாமல் உடம்பு மட்டும் தெரிஞ்சிருக்கு, தலையை காணாமா அந்த படத்தில். உடனே சொல்லிட்டாங்க, எங்கள் சாமியை நீ படம் எடுப்பியா, அதான்டா தலை தெரியலைன்ட்டான். அது தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. இப்படி தாங்க நம்ம ஊரில் சினிமா தொடங்கி இருக்கு. இன்னொரு ஊமை படத்தில் ஒரு கேமராவை இப்படி சாட்சி வச்சு எடுத்திருக்காங்க. சாட்சினா இப்போ நேரம் இருக்கிற கோபுரம் இப்படி சாட்சி தெரியும்ல, கேமராவை சாட்சி வச்சு எடுத்திருக்கான். படம் ஓடிட்டு இருக்கும்போது எல்லாரும் எந்திரிச்சு ஓடிட்டாங்க வெளியே, ஏன்னா அந்த கோபுரம் உள்ள விழப்போகுதுன்னு. நம்ம ஆளுங்க படம் பார்த்து இதுதான் நடந்திருக்கு. இந்த சினிமா முதலில் புராணங்கள் பேசியது. ஹரிச்சந்திரன், வரிசையா கீசகவதம், லவகுசா, சம்பூர்ண ராமாயணம் இதெல்லாம் பேசிச்சு. ஒரு காலம் வந்த பிறகு சினிமா என்ன பண்ணுச்சு, அதிலிருந்து மாறி ராஜாக்கள் கதை சொல்லுச்சு. நீங்கள் எம்ஜிஆர் படம்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்களை ராஜா வேஷம் போட்டு ஒரு உடைவாள் ஒன்று வச்சு வருவாங்க. அதுக்கு பிறகு பகுத்தறிவு மெல்ல வந்தது. நிறைய படம், ஓரிரவு, வேலைக்காரி, பராசக்தின்னு பகுத்தறிவு பேசிச்சு. அதுக்கு பிறகு குடும்பம் பேசிச்சு, பாலும் பழமும், பாசமலர், குடும்ப கதையாக பேசிச்சு. 1970களுக்கு பிறகு நியூ வேவ் படங்கள்னு வந்தது. அதில் பூரா புதுமை வந்து புகுத்துனாங்க. 80-90களுக்கு பிறகு என்னென்னவோ வருது, எதையும் கிளாசிஃபை பண்ண முடியாது, எல்லாம் வருது. இந்த சூழல்ல 30களில் தொடங்கின சினிமா 2017க்கு வந்துருச்சு. இப்போ யார் வேணாலும் நடிக்கலாம், என்னையும் சேர்த்து ஹமீதையாவையும் சேர்த்து. இந்த சூழல்ல இந்த தமிழ் சினிமா, இதிலிருந்து நாம் பெற்றது அதிகமா, நாம் இழந்தது அதிகமா? சினிமா வளர்ந்துருக்கு, நிறைய படங்கள் வருது, யாராரோ நடிக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி யூடியூப்ல வந்துடுது, என்னென்னவோ குரூப்பெல்லாம் இருக்குது. பாகுபலி நேற்று முந்தா நாள் வந்திருக்கு. தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெரிய ஒரு விழா மாதிரி நடந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி கபாலி வந்தது. நிறைய பேர் வேலை செய்கிற இடத்துக்கு லீவ் போட்டே போயிட்டாங்க. லீவ் போட்ட ஆளுக்கு மேடையிலே இருக்கு, யாருன்னு சொல்ல மாட்டேன். சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. சினிமா வர்றதுங்க திருவிழா மாதிரிங்க. கடவுள் வரும்போது கூட இவ்வளவு பவியமாக எவனும் போய் நிற்கிறது இல்லை. தியேட்டர் வாசல் அப்படி நிற்கிறான். ஒரு டிக்கெட்ண்ணே, எதுக்கு ஒரு டிக்கெட்ண்ணே, எவ்வளவுன்னு தர்றேண்ணே. நாங்கள் வந்து நான் சிவாஜியில் ஒரு சும்மா அப்படியே வந்து போயிருப்போம். அது கரூரில் ஒருத்தன் அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான், ராஜா சார் உங்கள் படத்தை நான் பார்த்துட்டேன்னா. என் படம் இல்லைடா, ரஜினி படம். அது என் படம்னு சொன்னால் அவர் திட்டுவார். அப்போ 1200 சார் டிக்கெட்டுன்றான். உங்கள் ஊர் ஃப்ராங்குக்கு நீங்கள் பெருக்கி பார்த்துக்கோங்க. நாங்கள் இங்கே வந்தாலே இந்த கால்குலேட்டரோடையே அலையிறோம். இங்கே ஒரு ஃப்ராங்க், ஒரு ஸ்விஸ் 64 ரூபா வருது இல்லை, 67 ரூபாயா பகீர்னுது. 67 ரூபா கொடுத்து வாங்கணுமா? ஒரு காப்பி தான் அது. அது இங்கே 3 ஃப்ராங்க்னு நினைக்கிறேன். 3 × 67 180 ரூபா. பட்னியாவே ஊருக்கு போயிடுவோம். எங்கள் ஊரில் 20 ரூபாய்க்கு அழகான காப்பி தரான். இதில் என்னங்க இப்படி அநியாயம் பண்ணுறாங்க? இவ்வளவு காசு வாங்கிட்டு வெறும் வெண்ணி தாங்க தரான், மீதி எல்லாத்தையும் நீ போட்டு கலக்குன்றா. நான் போட்டு கலக்குனா பாதி காசு திருப்பி கொடு. ஏயா 3 ரூபாயும் கொடுப்பேன், கலக்கிறது நானா? கலக்கிறதுலேயே அது ஆறி போயிருதியா. காரணம் நம்ம பெருமூச்சோட வேற கலக்கிறோமா, ஊதாமலே குளிர்ந்துருது. அது கடைசியில் காப்பி இருக்கு, அது கண்ணி தண்ணி மாதிரி இருக்கு. இதுக்கு 3 ஃப்ராங்க்கு. இவ்வளவு தூரம் ஒரு இருக்குமா இல்லையா? 1200 ரூபா கொடுத்து ஒரு சினிமா பார்க்குறாயா? யோசிச்சு பார்த்தா அவனுடைய மொத்த வருமானம் ஒரு நாளைக்கு 300 ரூபா கூட இருக்காது. ஒரு நாள் வருமானம் 300 ரூபா இருக்காது. ஆனால் ஒரு சினிமாவுக்கு 3 மணி நேரத்துக்கு 1200 ரூபா கொடுக்குறானே,
இதனால் நாம் இழந்தது அதிகமா பெற்றது அதிகமா? இப்படிதான் ஒரு பட்டிமன்றம். ஏன்னா நீங்க எல்லாரும் சினிமாவை விரும்புகிற ஆட்கள். இப்ப எல்லாருக்கும் மொபைல்லையே படம் வருது. அப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்னடா எதுவும் ஆயிருச்சா? இல்லைண்ணே சூப்பர் சீன் ஓடுதுன்றான். இதுலேயே வந்துடுது. போகிற இடத்துக்கெல்லாம் படம் வருது. இந்த மாதிரி வளர்ச்சி வந்த பிறகு இந்த சினிமாவால், இந்த திரைப்படங்களால் சமூகம் என்ன பெற்று இருக்கிறது? இதுதாங்க பட்டிமன்றம். பட்டிமன்றம் என்பது உலகத்திலேயே எந்த மொழியிலும் இல்லாத அற்புதமான கலை வடிவம். தமிழுக்கே உரிமையானது. தமிழுக்கு எத்தனையோ சொத்துக்கள் இருக்கிறது, எத்தனையோ உயர்வு இருக்கிறது. எந்த மொழியிலும் இல்லை பட்டிமன்றம், தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் தான் தமிழன் எங்கே போனாலும் பட்டிமன்றத்தை அழைத்து கொண்டு போய்விடுகிறான். எங்கே போனாலும் ஆர்டிக்கில் கூட பட்டிமன்றம் நடக்கும். அங்கேயும் கல்யாண மாலை போகும். அங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கும். அப்பா அம்மாவால் முடியாத ஒரு விஷயத்தை எங்கேயோ இருந்து கொண்டு தந்தை தாயினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு நிறுவனம் 3.5 லட்சம் திருமணங்களை நடத்தி இருக்கிறது என்றால் சன் டிவியின் கல்யாண மாலைக்கு தான் அந்த பெருமை உண்டு. சாதாரண விஷயம் இல்லை இது. கல்யாண வயதில் பெண் இருக்கிற தகப்பனுக்கும் தாய்க்கும் தான் அந்த வலி தெரியும். அந்த வலிகளை எல்லாம் யாரோ ஒருவர் வாங்கி கொண்டு அங்கே அங்கே இருக்கிறவர்களுக்கு சரியான துணையை தேடி தருகிற அற்புதமான பணி கல்யாண மாலையின் பணி. அது உங்கள் ஆதரவோடு சுவிட்சர்லாந்து வரை வந்திருக்கிறது. இன்னும் இன்னும் வளரும், தொடரும். இந்த சூழலிலே தமிழ் திரைப்படங்களை பற்றி அருமையான பட்டிமன்றம். தமிழ் திரைப்படங்களால் இந்த சமூகம் பெற்றது அதிகமா, இழந்தது அதிகமா?